வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கேமரா பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா லெவலுக்கு பேசிட்டு இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் போன்ல ஃபிளாக்ஷிப்ல இருக்கக்கூடிய கேமராஸ்லாம் அவ்வளோ சாலிட் ஆயிடுச்சு. The all-new Vivo X300 series. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்க முடியுது. Vivo Zeiss Telephoto Extender Kit. அப்படிதான் போயிட்டு இருக்கு. வேற யாரு? Vivo X300 and X300 Pro. X300ம் மொரட்டுத்தனமாக இருக்குது, X300 ப்ரோவும் சூப்பராக தான் இருக்குது. பட் இந்த ப்ரைசிங் மட்டும் தான் எல்லாருக்கும் கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெட்மி 14C பாருங்க, 14Cக்கு அப்கிரேடாக வந்திருக்கு. இப்போ 15Cவே உங்களுக்கு 12,500 ரூபாய்க்கு ஆரம்பிக்குதுங்க, 4128. ஸோ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் மட்டும் தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன். பார்த்தா இப்போ என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ் எல்லாம் கூட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம மொத்த சொத்தை வித்தாச்சும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறோம். எங்கே போய் முடிய போதோ சரி. ஆனால் X300 எப்படிப்பட்ட ஒரு டிவைஸாக இருக்குது அப்படின்னா, இப்போ இதே பட்ஜெட்டில் என்னென்ன ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னு போது 73K ஆல்ரெடி நம்ம வந்து ஐக்கூ 15 பார்த்துருப்போம், OnePlus 15 பார்த்துருப்போம், ரியல்மி GT8 Pro பார்த்துருப்போம், அப்புறம் ஃபைண்ட் X9 பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் வந்து Xiaomi 17 என்ன ப்ரைஸ் வரப்போகுதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிவைஸே நிறைய இருக்குது. அண்ட் 75,000க்கு S25 ப்ளஸ் வேறு இந்த தடவை ஃப்ளிப்கார்ட் சேலில் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைஸ் இருக்குது. பட் இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு X300 இருக்கு இல்லையா, அதுவும் 75,000 ரூபாய்க்கு தான் வருது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு முக்கிய அம்சம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிவைஸ் வந்து எந்த ஏரியாவில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஒன்று டிஸ்பிளே LTPO அண்ட் 6.31 inches. ஸோ யாருக்குள்ள காம்பேக்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் வித் குட் கேமரா வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த X300 ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்னன்னா USB ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு சில டிவைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக வந்த டிவைஸ் இந்த 73K 75Kலாம் வந்திருக்கக்கூடிய டிவைஸில் வந்து USB 2.0 தான் இருக்குது. பட் இது USB 3.2 அப்படிங்கிறதும் ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு அமையும். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, ஃபார்ம் ஃபேக்டருக்கு அதுக்கும் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஹாப்பியாக தானே இருக்க போகிறீங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, குட்டி ஃபோன் அப்படின்னும் போது ஒரு சில காம்ப்ரமைஸ் எல்லாம் எப்பயுமே பண்ணி நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் பண்ணாமல் உங்களுக்கு 200 MP பிரைமரி ஷூட்டர் கொடுத்து, கூடவே ஒரு 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்து, அது கூடவே ஒரு 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் மீடியா சென்ட்ரிக் காம்பேக்டான ஒரு டிவைஸ் மாதிரி தான் X300 ஃபீல் ஆகுது. ப்ரைஸிங் மட்டும் தான் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணால் ஓகே, பட் எல்லா ஃபோனுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நினைக்கும் போது மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் மார்க்கெட் அப்படி தாங்க இருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்போ மொத்தம் அப்போ X300 சீம்ஸ் டு பி சம்வாட் ஓகே குட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ 300 Pro நல்லா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. 300 Pro பற்றியும் பார்த்தேன். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 300 Proலையும் சரி அவங்க எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம X60 Pro அந்த மாதிரியான ஃபோன் பார்க்கும்போது கிம்பிள் லெவல் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் சொல்லியிருப்பாங்க. கிம்பிள் கிளாஸ். ஒரு கிம்பிள் நீங்கள் கையில் வச்சு நீங்கள் வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் எந்த கேமரா எந்த அளவுக்கு ஸ்டெபிலைஸ்டாக இருக்குமோ, இல்லை அவுட்புட் எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அந்த அளவுக்கான ஸ்டெபிலைசேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம டிவைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ கிளைம் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெபிலைசேஷன் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த பெரிஸ்கோபிக் செட்டப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து நம்பர் ஆஃப் லென்சஸ். ஸோ இதுலேயும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நிஜமாவே இருக்குமா? ஆல்ரெடி வந்து நீங்கள் நிறைய சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. சைனாவில் ரிலீஸ் ஆன டிவைஸ் தான் இங்கே வரப்போகுதிங்க, வேறு எதுவும் புதுசாக வரல. ஸோ சைனாவில் ரிலீஸ் ஆனதுக்கான சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இந்த கருத்தை தெரிவித்தா கூட ட்விட்டரில் வந்து கடிச்சிட்டு போயிடுறாங்க. நான் வந்து X100 Proவில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன். X100 Proவில் அவ்வளோ சாம்பிள்ஸுமே என்கிட்ட அப்படியே இருக்குது. நான் வெள்ளையங்கிரி போகும்போது அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வேறு லெவல். நான் மேக்ரோ எடுத்தேன், பல்லவரம் மலையில் போய்ட்டு மேக்ரோலாம் எடுக்கும்போது ஐயோ பொழந்து கட்டிச்சு. அதுக்கப்புறம் நான் X200 Pro யூஸ் பண்ணேன். X200 Pro நல்லா தான் இருந்தது. பட் ரொம்பவே இன்னும் டூ மச் ஆஃப் ப்ராசஸிங் அண்ட் இன்னும் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருந்தது அவுட்புட்ஸ்லாம். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி X100 Ultra வாங்கினேன். X100 Ultra வாங்க மெயின் ரீசனே X100 Pro எனக்கு ஏற்படுத்திய தாக்கம் தான். இதில் X100 Ultra வேறு Snapdragon 8 Gen 3யோட இருக்கா. ஸோ வேறு லெவல் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு. அதில் நான் எடுத்த ஃபோட்டோஸையும் வச்சுருக்கேன். எல்லா ஃபோட்டோஸும் என்கிட்ட இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவ் வந்தது. ஸோ அந்த ஐட்ரேஷன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது X200 Proலேயே கொஞ்சம் ஓவர் ப்ராசஸ் பண்ண மாதிரி இருந்தது. இந்த AI ரிலேட்டடான அந்த ஸ்மூத்தனிங்கு. ஒரு பில்டிங் நடக்கிற அந்த பில்டிங்கில் வந்து பிரிக்ஸ் இருக்குன்னு வைப்போம், பழைய காலத்து பில்டிங் மாதிரி. அந்த பில்டிங்கில் இருக்கிற அந்த பிரிக்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் அண்ட் அந்த லைன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அனாயிங்காக இருந்தது. அண்ட் இப்போ நான் X300 Proவில் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஏங்க நீங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் வச்சிருக்கீங்க, நல்ல லென்ஸ் வச்சிருக்கீங்க, சைஸோட ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு AI இவ்வளோ தூரம் உள்ளே இன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என் மனசில் ஏற்படுற கேள்வியாக இருக்குது. நான் இதை தான் ட்விட்டரில் கேட்குறேன். பார்த்தா Vivo ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், AI வேணான்னு சொல்ல, ஒரு டாகிள் கொடுத்தா சப்பையாக முடிஞ்சிடும்ல. இப்போது நார்மலாக வந்து Vivo X100 Pro X100 Ultra நான் யூஸ் பண்ணும்போது பெரிஸ்கோப் இருக்கு இல்லையா. ஸோ பெரிஸ்கோப்புக்கு AI ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாகிள் கேமரா ஆப்குள்ளே இருக்கும். நம்ம அதை வேணும்னா தூக்கி விட்டுக்கிட்டா ஆக்சுவலாக அதெல்லாம் என்ன எடுக்க முடியுதோ அதை எடுக்கும். இதுவே அது எனேபிள்டாக இருந்ததுன்னா AI ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஷேக்கு இல்லாட்டி அந்த ஒரு மாதிரி லைட்டாக அவ்வளோ தூரத்தில் ஜூம் பண்ணனால குவாலிட்டி இல்லாத மாதிரியான இமேஜை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி இன்னும் பெட்டராகவே இமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ரீமாஸ்டர் பண்ணுற மாதிரி தான். ஸோ அப்படி தான் கொடுக்கும். பட் அதை வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லாட்டி டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து எனக்கு நார்மல் மோடில் கொடுத்தா நல்லா தானே இருக்கும். ஏன்னா 1xல நான் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ
இப்போ எஸ்ஆர்கே நிற்கிறான், அவனை மட்டும் நான் எடுக்கிறேன், அவனோட ஃபேஸ் டீடைல்ஸ் வந்து அது நல்லா ஓகே ஓரளவுக்கு சாஃப்ட் பண்ணுது, ஆளை செம்மையாக காட்டுது, ஓகே ஃபைன், ஐ எம் ஹாப்பி. இதுவே எஸ்ஆர்கே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 பேரோட நிற்கிறான். இப்போ 21 பேர் இருக்காங்க. இந்த 21 பேரை நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா, அந்த 21 பேரும் ஃப்ரேமில் இருக்கணும்னா கொஞ்சம் தள்ளி போய் தான் நான் எடுக்கணும். 1xல தான் எடுக்கிறேன். இதை நான் ஜூம் பண்ணால் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபேஸ் டீடைல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து X300 ப்ரோவில் எனக்கு வந்து கொஞ்சம் அனாயிங்காக இருந்தது. இது நான் எதில் பார்த்தேன்? X300 ப்ரோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் வந்து நான் ட்விட்டரில் தான் பார்த்தேன். நான் சத்தியமாக இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்குறேன். வாங்க முடிஞ்சால் வாங்குவோம். டிவைஸை வாங்க முடிஞ்சதான்னு இல்லை, டிவைஸ் ஒரு சிலர் ரெண்ட் கொடுக்குறாங்களாமே, அப்படியாவது வாங்க முடியுதான்னு பார்ப்போம். சரியா? இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தாங்க எனக்கு கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 6.31 இன்ச் பேனல், 4500 நிட்ஸ் பிரைட்னஸ், இதெல்லாம் மோர் தென் எனஃப். டே டு டே டாஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அப்படியே நம்ம ப்ரோ சைடு போனோம்னா உங்களுக்கு இன்னும் பெரிய டிஸ்பிளே, இன்னும் பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, இன்னும் கொஞ்சம் லவுடஸ்ட் ஸ்பீக்கர் இருக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், சைஸ் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. அண்ட் கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் பீஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிரைமரி சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது X300 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 200 மெகா பிக்சல் 1/1.4 இன்ச்சு. பட் அதில் போனீங்கன்னா 1/1.28 இன்ச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த X200 அல்ட்ராலலாம் என்ன இருந்ததோ அதே தான் வந்து X300 ப்ரோவில் பிரைமரி சென்சாராக இருக்க போகுது. அண்ட் பெரிஸ்கோப்பும் உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும். மல்டிபிள் லென்ஸ் இருக்கும், இன்னும் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும், அல்ட்ரா வைட் அண்ட் செல்ஃபி 50 மெகா பிக்சல். ஸோ இதெல்லாமே வந்து சாலிடான அட்வான்டேஜஸ் when it comes to ப்ரோ. பட் ஹைலைட் என்னன்னா, பேட்டரி கெப்பாசிட்டியில் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை உங்களுக்கு ப்ரோக்கும் நார்மலுக்கும். பட் ஏன்னா அந்தளவுக்கு அதிகமான இடத்த வந்து கேமரா, மற்ற மாடியூல்ஸ் அண்ட் இன்னும் கூலிங் மெக்கானிசம் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கும். ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தான். பட் 1,10,000 ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள். எனக்கு என்னென்னா, இப்போ வந்து சாம்சங் பண்ணால் சூப்பர், சாம்சங்னா நான் ஒத்துப்பேன், விவோனா நான் ஒத்துக்க மாட்டேன், அப்படி கிடையாது. இது வந்து ரொம்பவே எப்படின்னா ஒரு யூசரோட லெவல் ஆஃப் எப்படின்னா அவங்களால எவ்வளோ செலவு பண்ண முடியுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்டு செலவு பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதாங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்டு சொல்லப்போனால் கன்சிஸ்டன்சி ஓவர் த இயர். ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா சாம்சங் மட்டும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேபி 1U8 பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் ஓகே, பட் கேமரா எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி தானே. ஸோ இதனால் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன், அண்ட் ட்விட்டர்லையும் நான் அதான் சொல்கிறேன், 1,10,000 கொடுத்து நான் இப்போ ஃபோன் வாங்குறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் வந்து சப்போஸ் டிகிரேட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 40,000 விவோலேயே X100 அல்ட்ரா ஓல்ரெடி X100 ப்ரோவோ சைனாவில் கிடைக்கும் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு. சரி, நம்ம ஊரில் யோசிப்போம். நம்ம ஊரில் அவளுக்கு யோசிக்கும் போது X100 அல்ட்ரா ஒரு 55,000 அந்த மாதிரி கிடைக்குதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி என்னோட டிவைஸை வாங்கிவிட்டு ஆக்சுவலாக பார்க்க போனால் அதுவே வெல் கேப்பபிள் தான். ஸோ அந்த மாதிரி டிவைஸும் இல்லைனா, நான் ஒரு 30,000 ஐக்கூவில் வந்து Neo 10 வாங்கிவிட்டு அப்புறம் நான் ஒரு கேமரா வந்து ஒரு 70,000 வாங்கிடுறேன்னு வைங்களேன். அப்பயும் எனக்கு 1,00,000 செலவுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1,00,000 அப்போ மொத்தம் என்ன ஆயிடுதுன்னா, இருக்கக்கூடிய கேமராக்கு வந்து சோனியோ இல்லாட்டி கெனானோ யாருமே வந்து ஏ ரிலேட்டட் ப்ராசஸிங்காக அப்டேட்ஸ்லாம் புஷ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒருவேளை இப்படி போயிடலாமான்ற அளவுக்கு வந்து இப்போ நான் எங்கே இருக்குது. ஸோ ஏஐக்கு ஒரு டாகிள் இருந்தால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து என்ன சொல்ல வரேன், எனக்கு ஏஐ ரொம்ப ஓவராக ஆட்டோ மோடில் ப்ராசஸ் பண்ணுறது பிடிக்கல. எனக்கு மேக்கப் அப்படின்ற டச்சப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பியூட்டி மோடுன்னு. அதை நான் டிசேபிள் பண்ணாலும் கூட எனக்கு ஒரு பியூட்டி மோட் மாதிரி அப்ளை ஆகுது இல்லையா? ஸோ அது பிடிக்கல. அதே சமயம் இப்போது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நான் பெரிஸ்கோப் பற்றி பேசினேன். அந்த இடத்துல இப்போ என்ன ஆகிடுது, எக்ஸ்டர்னல் லென்ஸுக்கு போகலாம் அப்படின்னு வருது. ஸோ இப்போது முன்னே வந்து நம்ம கேமரா எங்கேயா கேரி பண்ணிட்டு போகிறதா இருந்தால் அதுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம லென்ஸ் நிறைய மாற்ற வேண்டியதாக இருந்தனால தான் நமக்கு வந்து கேமரா பாடியும் பெருசாக இருக்குது, ப்ளஸ் லென்ஸும் பெருசாக இருக்குது. இதெல்லாம் தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போகிறது அந்த அளவுக்கு ஈஸியாக இல்லை, பாக்கெட்டபுளாக இல்லை. அப்படின்றனால தான் ஃபோனில் வந்து பெரிஸ்கோபிக் செட்டப் வரும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பட் இப்போ ஃபோன்லேயே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் லென்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணி எல்லாரும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாரையும் காமனாக தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்போ இந்த எக்ஸ்டர்னல் லென்ஸ் கான்செப்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லை. எக்ஸ்டர்னல் லென்ஸ் கான்செப்ட்லாம் சோனி டேஸ்லேயே இருக்குது. 2012 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோனி வந்து ஒரு சில ப்ரோட்டோலாம் ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ Xiaomi 15 வந்து ஒரு அட்டாச்சபிள் எக்ஸ்டர்னல் செட்டப் ஒன்று காமிச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து MWCயில் காமிச்சிருப்பாங்க Xiaomi. அந்த மாதிரி சோனிலாம் எப்பயோ பண்ணிட்டாங்க. 2012 அந்த டைம்லேயே பார்த்துருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஐஃபோன் வந்து கேமரா ஆஸ்பெக்டில் ரொம்பவே ஃபெமிலியரைஸ் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கும் போது எக்ஸ்டர்னலாக லென்ஸ் கரெக்டாக ஜூம் லென்ஸ் மட்டும் மாற்றுற மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம், ஒரு மவுண்டோடு சேர்த்து மாற்றுற மாதிரியான செட்டப்ஸ்லாம் அப்பயே வர ஆரம்பித்த விஷயம்தான். பட் எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஈஸிலி போர்ட்டபிள், ஈஸிலி பாக்கெட்டபிள் அண்டு இந்த இடத்த விட்டு விலகிற மாதிரி ஃபீல் ஆகுது மறுபடியும். நான் இப்போ எக்ஸ்டர்னல் லென்ஸ் இவ்வளோ பெருசுக்கு வாங்குறேன்னு வைங்களேன், இவ்வளோ தூரத்துக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா, அந்த டிவைஸோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி டிவைஸோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, X300 ப்ரோவோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லைன்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் சொன்னார். ஆண்ட்ராய்டு ஃபுல் HD அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் சேனல் கூட ட்விட்டர்லேயும் ஆக்டிவாக இருப்பார். ஸோ அவர்கிட்ட X300 ப்ரோ இருந்தது. அவர் சைனாலேருந்து வாங்கி யூஸ் பண்ணார். அவர் சொன்னது இதுதான், வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் முன்ன மாதிரி இல்லை ப்ரோ, விவோ கொஞ்சம் அதில் சொதப்பின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் எக்ஸ்டர்னலாக இவ்வளோ பெரிய லென்ஸ்லாம் மாட்டினா, பட் பீஸ்ட் தான், எக்ஸ்டர்னல் லென்ஸ்லாம் மாட்டினா வரக்கூடிய அவுட்புட் பயங்கரமாக இருக்கும். பட் ஒரு ஃபோனோட வடிவத்திலிருந்து நான் வந்து இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஆக்சசரி இதெல்லாமே தூக்கிட்டு நான் தெரியணும் அப்படின்னும் போது
ப்ராக்டிக்கலாக அந்த யூசபிலிட்டியை தாண்டி எங்கேயோ போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு கேட்குறேன்னா, அங்கே ஒருத்தன் பியூரா 80 அல்ட்ரான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளாரே மூவ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கான். உங்களால் வந்து என்ன பண்ண முடியுது, ஆப்டிக்கல் ஜூமே வேரியபிளாக பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இன்னோவேஷன்ஸ் தேவையா, இல்லாட்டி வெளியில் பெரிய லென்ஸ் தேவையாங்கிறது தான் கேள்வி. இப்போ ஒவ்வொருத்தராக வருவாங்க. ஸோ மொத்தம் இந்த எக்ஸ்டர்னல் கிரிப்பு அப்படிங்கிறது வந்தது, அடுத்து வந்து அதிலே கொஞ்சம் ஃபில்டர் மாற்றலான்னு வந்தது, இப்போ அந்த ஃபில்டர்லேருந்து அடுத்து என்னடான்னா பெரிய லென்ஸ் மாட்டலான்னு வருது. இன்னும் இப்படியே போனால் நான் பேசாமல் கேமராக்கே போயிடுவேணும் அப்படின்னு தோணுது. ஸோ எனக்கு என்னன்னா, எப்பயுமே திரும்பியும் சொல்கிறேங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நமக்கு ஒரு ஃபோன் நம்ம பார்க்குறோம், அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி அது எனக்கானது அப்படின்னா அந்த ஃபோன் நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு என்ன வேணுமோ அது அந்த ஃபோனில் இல்லை, பட் இந்த ஃபோன் தான் வச்சிருந்தா மார்க்கெட்டில் கெத்துன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வாங்கினா ஏமாற்றம் தானே மிச்சம். அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ எல்லா டிவைஸ்லையும் அதாங்க, விட்ட குறை தொட்ட குறைன்னு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ரைட்டுங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய 2 ப்ரோ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா, ஒன்று Find X9 Pro, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா X300 Pro ஃப்ரம் விவோ. X300 ப்ரோவா இல்லாட்டி Find X9 ப்ரோவா, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன ரீசன்னால பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இந்த 1,10,000 அப்படிங்கிறது எனக்கு இப்போ எப்படி பயமாக இருக்குன்னா, சாம்சங்கும் 1,30,000 1,40,000 தாவிடுவானோ, அடுத்து வந்து ஷாமியும் 1,10,000 1,20,000 தாவிடுவாங்களோ, அப்படி தான் இருக்குது. அப்போலாம் தாவ எனக்கு எப்படி இருக்குன்னா, மனித மனமும் ஒரு குரங்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும், இவ்வளோ ப்ரைஸுக்கெலாம் நம்ம தாவற அளவுக்கு நம்ம மனசு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வேலைக்கு ஆகாது. ரைட்டுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி அண்ட் பார்க்கலாம். பாய்.